இன்னைக்கு நம்ம ஜியாமெட்ரியில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் தான் டூ வெர்டிக்கல் போல்ஸ் of height 6 meter and 3 meter erected on a ground AC, horizontal ground AC. Find the value of y. இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதாவது ரெண்டு போலு, இது ஏபின்ற போலு, இது ஆர்சின்ற போலு, ரெண்டுமே கிரவுண்டில் ஏசின்ற கிரவுண்டில் வந்து நிப்பாட்டியிருக்கு. இதனுடைய ஹைட் வந்து 6 மீட்டர், இதனுடைய ஹைட் வந்து 3 மீட்டர். அப்படி இருக்கும்போது இந்த ஹைட், அதாவது கட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டும், அந்த இடத்துல ஒய்யினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறோம். அதுதான் ப்ராப்ளம். இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இதை ஜாயின் பண்ணுறோம், இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணுறோம், இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணுறோம். சென்டரில் அந்த ஹைட்டை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஹைட் இஸ் ஒய். இப்போ இது 6 மீட்ரு, இது 3 மீட்ரு. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இது இதுவும், அதாவது பிஏசி, அதாவது ட்ரையாங்கிள் பிஏசி. ஓகே, அதுக்கடுத்து இந்த ட்ரையாங்கிள் கியூபிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது பிஎஸ்சியில் வந்து இது 90 டிகிரி, இது கியூபிசியில் இது 90 டிகிரி, இது 90, இதுவும் 90 டிகிரி. ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ரெண்டுமே 90 டிகிரி. ஓகே, அடுத்தது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே காமனாக எது இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது பிஏசி அண்ட் கியூபிசி ரெண்டுலேயுமே இந்த ஆங்கிள் சின்ற ஆங்கிள் வந்து காமனாக இருக்கும். இந்த ஆங்கிள் இதுலேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது. இப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு காமன். அப்போ இது வந்து 90 டிகிரி, ஒரு ஆங்கிள் காமனாக இருக்குது. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏ பை ஆங்கிள் சிமிலாரிட்டியில் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ட்ரையாங்கிள் பிஏசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூபிசி. அப்போ அந்த கண்டிஷனை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இதுவும் அதாவது பிஏ பை QB equal to, அதாவது PA by QB equal to, அடுத்தது ரெண்டுங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சைடு AC by AB எடுத்துட்டோம்னா இப்போ PA வந்து 6, QB வந்து தெரியாது, அதை Yன்னு வச்சுருக்கோம். Y equal to AC by AB. That is equal to 6 by Y. ஓகே, இதை வந்து அப்படியே தலையிட போட்டிங்கன்னா AB by AC equal to Y by 6. That is equation number 1. அடுத்து நம்ம எடுக்க போகிறது அடுத்த ரெண்டு ட்ரையாங்கிள். இது இப்போ இது எடுத்துக்கிட்டோம். அடுத்து இதையும் எடுக்க போகிறோம். ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் இது ஏஆர்சி. இன்னொரு ட்ரையாங்கிள் கியூபிசி. ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஆர்சி கியூபிசி, இதில் வந்து இது 90 டிகிரி, கியூபிசி இது 90 டிகிரி. ஓகே, ஆங்கிள் இங்கே எழுதிக்கோ. ஆங்கிள் ஏஆர்சியில் வந்து RCA ஈக்குவல் டு ஆங்கிள் QBC ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் ஒரு காமன் ஆங்கிள் இருக்கும். ஏஆர்சிக்கும் QBCக்கும் காமனாக இருக்கக்கூடிய ரெண்டுலேயுமே C இருக்குது. இப்போ C is equal to angle C equal to common. Therefore, AA
similarity. These two angles are similar. Triangle ARC similar to triangle QBC. ஓகே, சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா RC by QB ஈக்குவல் டு இது முடிஞ்சாச்சு. AC by இதனுடைய வந்து AC by BC, AC by BC. ஓகே, இப்போ இதனுடைய வேல்யூ அப்ளை பண்ணோம்னா RCன்றது 3 மீட்டர் by QB Y is equal to AC by BC. ஓகே, அது அப்படியே தலைகளாக போடுங்க. That implies Y by 3 is equal to BC by AC. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்ட போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுது? AB by AC plus இங்கே என்ன இருக்கு? BC by AC. BC by AC. That is equal to இங்கே வந்து Y by 6 இருக்கு, இங்கே Y by 3 இருக்கு, plus Y by 3 இருக்கா? இதை வந்து காமன் ஃபேக்டர் வந்து AC காமனாக எடுத்துக்கிட்டோம்னா AB by BC, AB by BC. இந்த பக்கத்தில் வந்து 6 3 இருக்கு. அப்போ இதை 6 வந்து காமன் ஃபேக்டர், Y அப்படியே இருக்கும். இது 2 தடவை ப்ளஸ் 2Y.